ஹலோ எவ்ரிவான் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ நிறைய பேர் மினிமலிசம் 2026 ஆரம்பிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன்னா அண்ட் ஆரம்பித்த வாழ்க்கை எப்படி போகிறதுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, மினிமலிசம் பட்ஜெட் பண்ணி நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு. அதாவது நம்ம ஒரு பட்ஜெட் வச்சுட்டு அதுக்குள்ளே வாழ்ந்தால் அது மினிமலிசமானு. ஆக்சுவலி மினிமலிசம் ஒரு மைண்ட் செட். ஸோ இதில் சில பிரின்சிபிள்ஸ் அண்ட் பாலிசிஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் ஒரு ஃபிலாசபி ஆஃப் லைஃப் அது ஆக்சுவலி. ஸோ இதில் நம்ம எப்படி பட்ஜெட் பண்ணி வாழலாங்கிறது அதோட மினிமலிசமை கனெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் பட்ஜெட்டுங்கிறது ஒரு ஃபைனான்ஷியல் பிளான், ஒரு அவுட்லே. ஸோ அதில் நம்ம இன்கம் எத்தனை, எக்ஸ்பெண்டிச்சர் எத்தனைங்கிறது அந்த ஒரு ஃபைனான்ஷியல் ஃபார்மேட் நம்ம போட்டுட்டு அதுக்குள்ளே வாழறது நம்மளோட எக்ஸ்பென்சஸ், நம்மளோட ஃப்யூச்சர் சுச்சுவேஷன்ஸ்க்கு, ப்ரெசண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு அதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறது. பட் அதுக்குள்ளே நம்ம மினிமலிசம் அடக்கணுங்கிறது முடியாத காரியம். பிகாஸ் ஒருத்தருக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் அண்ட் நீட் அண்ட் நெசசிட்டி இருக்கும். சுச்சுவேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். பட்ஜெட்டிங் வேறு மாதிரி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்க்கு, ஒரே ஏஜ் குரூப்லேயே டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ்க்கு வேறு மாதிரி நீட்ஸ் அண்ட் நெசசிட்டிஸ் இருக்கலாம். ஸோ இந்த மினிமலிசம்ங்கிறது அ பிரின்சிபிள் ஆஃப் லைஃப் அண்ட் ஒரு ஃபிலாசபி ஆஃப் லைஃப். அந்த மைண்ட் செட் வந்ததுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக மினிமலிசமை ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணமாக நம்ம ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்ம வீட்டுக்குன்னு ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்குள்ளே, அந்த பட்ஜெட்குள்ளே நம்மளோட ஸ்கூல் ஃபண்டிங், அதுக்கப்புறம் டெய்லி எக்ஸ்பென்சஸ், ஃபுட்டு, ஷெல்டர் அண்ட் மிசலேனியஸ் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி நிறைய வரும். அது எல்லாத்தையும் அடக்கி தான் நம்ம ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் இந்த பட்ஜெட்குள்ளே நம்ம ப்ரையாரிட்டிஸ் மாறி போகலாம். ஸோ எல்லாருக்குமே அந்த ஆர்டர்லேயே ப்ரையாரிட்டிஸ் வரணும்னு சொல்ல முடியாது. ஸோ நிறைய இந்த ஷாப்பிங் பண்ணி, இல்லைன்னா சொசைட்டி ப்ரெஷரில் ஷாப் பண்ணுறவா, இல்லைன்னா காம்படிஷனில் ஷாப் பண்ணுறவாளுக்கு இந்த பட்ஜெட்குள்ளேயே ப்ரையாரிட்டிஸ் வேறு மாதிரி லாப் சைடட் ஆகலாம். ஸோ ஃபுட் அண்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதிக்கு நம்ம என்ன வாங்கணும், எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம், எப்படி டெக்கரேட் பண்ணலாம், எப்படி எல்லோரும் வந்தால் இம்ப்ரெஸ் ஆவாங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டுருக்கலாம். ஸோ இந்த பட்ஜெட்டிங் அவ ஃபேமிலி ரிக்குவயர்மெண்ட்டுக்கு இருக்கே தவிர நம்ம அதுக்குள்ளே மினிமலிசமை கொண்டு வர முடியாது. ஸோ இந்த பட்ஜெட் பண்ணத நம்ம குட் குவாலிட்டி ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுட்டு என்ன நமக்கு அவசியமோ அதை மாத்திரம் வாங்கி, சூப்பர் ஃப்ளூவஸாக என்ன இருக்கோ, நமக்கு என்ன தேவையே இல்லையோ ஆனால் நமக்கு இதனால ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டு, இல்லைன்னா நம்மளோட ஃபேமிலி இதுக்கு வேண்டியிருக்குங்கிற மாதிரி ஐட்டம்ஸே இல்லைன்னா அதை வாங்காதிக்கு இருக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்காதிக்கு, தேவையில்லாததெல்லாம் வாங்காதிக்கு, சேர்த்து வைக்காதிக்கு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபைனான்சஸும் இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் நம்ம அன்னெசரி திங்ஸில் எக்ஸ்பெண்டிச்சர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நேச்சுரலி அந்த மணி சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபால் அவுட் ஆஃப் மினிமலிசம் டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதை தவிர கிளட்டர் இருக்காது வீட்டில். ஸோ ஒரு பீஸ்ஃபுல் ஹார்மோனியஸ் ஹவுஸ் ஹோல்டாக இருக்கும். ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். ஸோ வீடு எப்போவுமே க்ளீனாக, சுத்தமாக, காமாக, பீஸ்ஃபுல்லாக, செரீனாக இருக்கும். வேண்டியது மாத்திரம்தான் இருக்கும். நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுனால நம்ம அதை அப்பப்போ ரிப்பீட் பண்ணி வாங்க வேண்டாம். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால இந்த மினிமலிசம் ஃபிலாசபி ஆஃப் மினிமலிசம் ஃபாலோ பண்ணினா அதோட ஃபால் அவுட் நிறைய பெனிஃபிஷியல் திங்ஸ் தான் இருக்கும். அப்படி கொண்டு வரணுமே தவிர நம்ம பட்ஜெட் பண்ணி இதுக்குள்ளே வாழணுங்கிறது கிடையாது. நான் மினிமலிசம் பற்றி பேசுகிறத என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட அனுபவம் தான் நான் ஷேர் பண்ணிக்க முடியும். எல்லாரும் இதே மாதிரி இருக்கணும், இதுதான் பெஸ்ட் அப்படின்னு கிடையாது. பிகாஸ் நிறைய பேர் வேறு மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் அண்ட் தட் மே பி பெனிஃபிஷியல் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ என்னோட அனுபவங்கள் தான் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு 4 ஜென்ரேஷன்ஸாகவே ஒரு மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் தான். இது அஃபோர்டபிலிட்டி அண்ட் இது பிரகாரம் போல. பிகாஸ் எங்கள் தாத்தா இதுவாக இருந்தார், வெட்டர்னரி சர்ஜனாக இருந்தார், அப்பா டாக்டராக இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு டீச்சர், கார்ப்பரேட் ஆஃபீஸு, பசங்க நல்லா செட்டில் ஆகி எல்லாம் இருக்குது. ஸோ நிறைய வாங்கி நிறைய இதுவாக இருக்கலாம், லேவிஷ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம்.
பட் அது வந்து வேண்டாம், நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வேணும்னா கம்மியாக சாமானத்தை வச்சுட்டு இருக்கிறது தான் நல்லதுங்கிறது ஒரு 4 ஜென்ரேஷன்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால அது டீப்லி எம்பெடட் இந்த ஃபேமிலிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி மிச்ச வாழ்க்கும் வந்து இந்த பெனிஃபிட் வரலாம்ங்கிறதுனால தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் அது வந்து சில பேருக்கு சௌரியப்படாதுன்னா அவளோட ஓன் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது. நம்ம எப்படி அனுபவிக்கிறோம், நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம எப்படி சேர்த்து வைக்கிறோம், எப்படி ஹாப்பினஸ் வருதுங்கிறது அவாவா தான் டிசைட் பண்ணிக்கணும். பட் இந்த மாதிரி இருந்தால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது தான் என்னோட அனுபவம். ஸோ இந்த சொசைட்டி ப்ரெஷர்ங்கிறது வந்து எல்லா விதத்துலேயும் வரும். டெய்லி லைஃப்லேயே ஏதாவது புதுசாக ஒரு ஐட்டம் அவள் வாங்கியிருக்கான்னா உடனே நமக்கு வந்து அவள் வாங்கியாச்சு நம்ம வாங்கலைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்கு வரும். அதை தவிர ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது வந்து முன்னெல்லாம் வெத்தலை பாக்கு, பழம், பூ இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு கொடுத்துருவா. இப்போ நிறைய சின்ன 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 பொருட்கள் கலெக்ட் பண்ணி அது ஒரு காம்படிஷன் மாதிரி ஆயிடுது. ஃபெஸ்டிவல்ங்கிறது அதோட மெயின் தீம் என்னங்கிறதே வந்து சைடில் போயிட்டு நம்ம என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தோம், அவள் என்ன கொடுத்தா, இவள் இத்தனை கம்மியாக கொடுத்தா, நம்ம ஜாஸ்தி கொடுத்தோம், இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரவே கூடாது. நிறைய இந்த மஞ்சள், குங்குமம் எல்லாம் வந்து சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பா, சின்ன சின்ன பிளாஸ்டிக் கவரில் வரதெல்லாம் தவிர்க்கணும் கம்ப்ளீட்டாக. இந்த சின்ன பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் ஜாஸ்தி ஃபாலோ அவுட் இன்டு த லேண்ட்ஃபில். அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த லேமினேட்டட் பிக்சர்ஸ், காட் பிக்சர்ஸ் வந்து தவிர்த்துட்டு கிளாஸ் அண்ட் கிளாத் இல்லைன்னா பேப்பர் அந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தா கூட பரவாயில்ல. ஸோ ஃபெஸ்டிவல்ஸை தவிர ஃபங்க்ஷன்ஸ்னு வரத்த சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஹாப்பி ஹோம்லி ஃபங்க்ஷனாக இருக்கிறது வந்து இப்போ ரொம்ப லேவிஷாய் அதில் வந்து கிஃப்ட் கொடுக்கறது, கிஃப்ட் வாங்கிறது, ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது, அவா கொடுக்கறது, வெள்ளி கொடுக்கறது, அதுக்கு தனி நகை வாங்கிறது, இது பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனும் வந்து அவ்வளோ லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணி கடைசியில் ஒரு வெட்டிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஒரு கடனாகவும் பட்டுடுறது, ஒரு டெட்லேயும் போயிடுறா. இந்த மாதிரிலாம் அவசியமே இல்லை. ஆக்சுவலி நம்ம பீஸ்ஃபுல்லாக வாழணும், நம்ம நல்லா ஹாப்பியாக இருக்கணும், மிச்ச வாழும் ஹாப்பியாக இருக்கணும்னா நம்ம லைஃப்பை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு டவுன் சைஸ் பண்ணிட்டு அவசியமாக என்ன வேணுமோ வாங்கினா மாத்திரம் போகிறோம். ஸோ மினிமலிசம்ங்கிறது வந்து ஏஜ் குரூப் வைஸாக வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. ஸோ நிறைய பேர் நினச்சிக்கலாம், மாமா மாமி உங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆச்சு, ஸோ இனிமேல் வந்து நீங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து எல்லாம் ஆயாச்சு, இனிமேல் நேச்சர், சீனரி, பெப்பர், டர்மரிக் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கலாம். பட் எங்களுக்கெல்லாம் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஓட்டம் சாட்டம் இருக்குது, குழந்தைலாம் வளர்றா, அண்ட் நிறைய திங்ஸ் அவைலபிளாக இருக்குது, மால்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, ஹாலிடே ரிசார்ட்ஸ் எல்லாம் போனால் அங்கே இங்கே போயிட்டு வரத்துக்கு இதுக்கு எல்லாம் வந்து புது ட்ரெஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் உண்மை தான். பட் இதுலேயும் வந்து நம்ம வேண்டியதை மாத்திரம் வாங்கிட்டு வேண்டாத்ததை வாங்காக்கிருந்தால் அதுவும் ஒரு மினிமலிசம் தான். ஸோ ஏஜ் வைஸ்னு பார்த்தா சின்ன குழந்தைலேருந்தே நம்ம வந்து அதை கட்டுப்பாடாக வச்சுட்டு ஒரு ரூல் மாதிரி போட்டு இதெல்லாம் வாங்கக்கூடாது, இதெல்லாம் இத்தனை தான் வாங்கணும், அந்த மாதிரி வேண்டவே வேண்டாம், வேண்டாத்ததே வாங்காதிக்கு இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு சொல்லி கொடுத்துட்டே வந்தால் அவளுக்கே தெரிஞ்சு போயிடும். ஸோ நிறைய வந்து நம்ம அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி இன்வால்வ் ஆனால் அவளுக்கு கண்டிப்பாக அந்த ஃபோக்கஸ் அண்ட் இது வந்து வேறு விஷயத்தில் தான் போகுமே தவிர திருப்பி 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 ஷாப்பிங்லேயே போகாது. அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நிறைய சக்ஸஸ்ஃபுல் சில்ட்ரன் ஹூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் அவளுக்கு வந்து வெறும் படிப்பு, வெறும் அகாடமிக்ஸ், வெறும் மார்க்ஸுனால தான் அவள் சக்ஸஸ் ஆனாங்கிறது கிடையவே கிடையாது. இன்வால்விங் இன் டொமெஸ்டிக் சோர்ஸ், வீட்டு வேலைகளில் இன்வால்வ் பண்ணி வளர்கிற குழந்தைகள் வந்து நிறைய புரிஞ்சுப்பா. சேலஞ்சஸ், டிஃபிகல்ட்டிஸ், வாங்கினா சாமானம் சேர்ந்து வந்ததுன்னா எப்படி டஸ்டிங் எல்லாம் கஷ்டமாக இருக்குது, எது வாங்காதிக்கு இருந்தால் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அனாவசியமாக வாங்கினா எப்படி நமக்கு ஒரு பேர்டனாக இருக்குது, அவசியமாக உள்ளத்தை மாத்திரம் வாங்கினா நமக்கு எத்தனை பீஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம பழக்கின்றே வரணும். டொமெஸ்டிக் வேலைகள், நம்ம வீட்டு வேலைகள், ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸில் கண்டிப்பாக நீங்கள்லாம் நம்ம எல்லாருமே குழந்தைகளை இன்வால்வ் பண்ணணும். இந்த மாதிரி சோர்ஸில் தான்
அந்த கற்றுக்கிறதெல்லாம் நிறைய தெரிஞ்சுப்பா பசங்க. ஈவன் ஃபைனான்சஸ் மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன வாங்கணும் என்ன வாங்கண்டாங்கிறது மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அனாவசியமாக இருக்கிறத வந்து நமக்கு வேண்டாங்கிறது வந்து டொனேட் பண்ணுறது ஆன் டைம், எல்லாம் பாழானப்புறம் வந்து எங்கேயாவது கொண்டு போய் போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதிக்கு. என்வாயர்மெண்ட் எப்படி சேவ் பண்ணுறது, என்வாயர்மெண்ட்டை டெப்ளீட் பண்ணக்கூடாது, நம்ம ரிசோர்ஸஸை டெப்ளீட் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து நம்ம டொமெஸ்டிக் ஷோஸ் அண்ட் டொமெஸ்டிக் லைஃப்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடுங்கிறது வந்து ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் தான். அதுக்கப்புறம் தான் அகாடமிக் அண்ட் இது வெளியில் போய் கற்றுக்குறோம். வெளியிலையும் கற்றுக்கணும், என்வாயன்மெண்ட்லேயும் கற்றுக்கணும். பட் பேசிக்காக நம்ம கற்றுக்கிறது, நம்ம பழகிறது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாம் நம்ம வீட்டில், நம்ம வீடு தான். ஸோ வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்து இந்த குழந்தைகளை வளர்த்தா அவளுக்கு எல்லா ஃபேசட்ஸ் ஆஃப் லைஃப்பும் வந்து டேக்கிள் பண்ண முடியும், எல்லா சுச்சுவேஷன்ஸையும் டேக்கிள் பண்ண முடியும். இது வந்து என்னோடய அனுபவம், நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து என்னென்னா, நம்ம சொல்லது தான் கரெக்டு, பாக்கி எல்லோரும் தப்புங்கிறதே கிடையாது. நிறைய நானும் இன்னும் கற்றுக்கிறேன். ஆக்சுவலி இந்த வில்லேஜுக்கு வந்தப்புறம் நிறைய இந்த வில்லேஜஸ்லேருந்து நான் கற்றுண்டது நிறைய. நான் ஒரு 50 வருஷம் சிட்டியில் இருந்ததை விட இப்போ கற்றுண்டது ஜாஸ்தின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கு எந்த ஏஜில் வேணால் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், எந்த ஏஜில் வேணால் அடாப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், எந்த ஏஜில் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணுறது மினிமலிசம்ங்கிறது ஒரு லைஃப் லாங் ஸ்டோரியாக வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு மினிமலிசம் ஃபாலோ பண்ணணுன்னா ஒரு 3 months ட்ரை பண்ணி பாருங்க. அனாவசியமாக ஒன்றுமே வாங்காதிக்கு, அவசியமாக உள்ளதை மாத்திரம் வாங்கி, என்ன வாங்குறீங்களோ அதை ரிப்பீட்டாக வாங்காதிக்கு இருக்கிற மாதிரி வாங்கி, அந்த மாதிரி ட்ரை பண்ணினேன்னா உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் ஆஃப் மினிமலிசம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் தெரியும், அந்த மினிமலிசமோடு ஃபிலாசபி எவ்வளோ கிரேட் ஃபிலாசபின்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட். தேங்க்யூ.